என்னடா தேடிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? மைக்கோட பாக்ஸ் தேடிட்டுருக்கேங்க. மைக்கு இங்கே இருக்குது, அதோட ஏர்பாட்ஸ் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். இது இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு சார்ஜர். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் ரூமுக்கு வந்து போக போகிறேன். ஸோ எந்த ஃப்ரெண்டுனா அவங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, வ்ளாகில் நிறைய டைம் வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவன் ரூமுக்கு தான் போக போகிறோம். இப்போ இன்றைக்கி ஃபுல் டே வந்துட்டு ரூம்லேயே சமைச்சு சாப்பிட போகிறோம். அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஓகே, அவனோட ரூமுக்கு வந்தாச்சு. அவனோட வண்டி தான் அது. உள்ளே போவோம், அமைதியாக இருந்துக்கும், என்ன பண்ணுறான்ட்டு பார்க்கலாம். என்னடா பண்ணிட்டுருக்கா? ஒரு சிக்கன்ரா. என்ன சிக்கன் அது? இது வந்துட்டு பள்ளிப்பாளையம். ஓகே. இது வந்து செட்டிநாடு. இது வந்துட்டு குழம்பு. ரைஸ் அங்கே இருந்துகிட்ருக்கு. ஓகே. அவன் இங்கே முக்கியசங்க பாத்ரூமில் தான்டா வரான். போனால் 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை வெளியே. இன்னும் வரலையா? இன்னும் வரல. என்ன பண்ணுறானே தெரியல. நான் அவன்கிட்ட போயிட்டு வரேன். காலங்காத்தால போய்க்கிறான் இது ஃபோன் எடுத்துக்கிட்டு. சரி, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? இங்கேடு சூடாக இருக்குடா. சாதம் இப்படி சமைக்கிறா? வேற லெவலில் இருக்குது. எனக்கு வேறு பசிக்குது வேறு இப்போவே. ஓகே, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயாச்சு. இப்போ பசங்க எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. 11 o'clock ஆகுதா? எங்கடா போயிருந்த ஒரு நேரம்? நீ எப்படா வந்த? என்னடா பண்ணிட்டு இருக்காரு? எப்படா இவன் எப்படா வந்தான்? கூட்டு சரியா? சரிவா, சாப்பிடுவோம். பசிக்குது எனக்கு பயங்கரமா. நான் டக்கு டக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன பண்ணுறானுங்க? எல்லாரோட கேங்லேயும் ஒரு ஸ்லோ ஈட்டர் ஒருத்தர் இருப்பான்ல, ஏன்னா அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே ஃபஸ்ட்லேருந்தே வரேன். சரி, இப்போ ஒரு சின்ன ரூம் டூர் பார்த்துருவோமா? பேச்சுலர் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் டோர். இதுதான் பக்கெட் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் ஏரியா. இது வந்து ஒரு கபோர்டு. என்னென்ன இருக்குது? சென்ட்டு, புக்ஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, இதெல்லாம் தான் இருக்குது. வேறு எதுவும் நான் காட்டுறேன், இப்போ பாருங்கள். அதில் என்ன இருக்குது? ஃபேஸ் வாஷா? இது என்ன? எடு. எனக்கு ரெண்டு போடு. இதுதான் கிச்சனோட என்ட்ரன்ஸ். உள்ள போலாமா? என்ன பண்ணிட்டானுங்க கிச்சனில்? ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த இடத்துல வந்துட்டு வாட்டர் கேன். என்னடா அது? மஷ்ரூம் பிளாஸ்டிக் போட்டு எதுக்குது? காட்டுறா, அது என்னடா அது? புரோட்டீன் போட்டுறா. இது பார்த்தது இல்லை. இது எதுக்குன்னா, இது யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமில்ல? புரியல, யார் யூஸ் பண்ணுறான்? அங்கே படுத்துருக்கான் பாரு, அவன் யூஸ் பண்ணுறா. அவனுக்குன்னு வாங்கினா அது இனிமேல் நம்மளுக்கு தான். இதை வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணிக்குவோம். ஆனால் வாங்கினது ஒருத்தம் தான். ஓகேவா? உதயகுமார். எனக்கு கொஞ்சம். ஓகே, இதுதான் வந்துட்டு அளவு. காலையில் எழுந்ததும் தண்ணியில் வந்துட்டு இதை போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு அவ்வளோதான். அப்படியே பார்க்கு ஜிம்முக்கு போய்டுவோம் எல்லாருமே. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5000. 5000. இது வந்து மசூல் லாஸ்ட்டு எம்பி. அதெல்லாம் வந்துட்டு 3000 ரூபா. இது 3000. 3000 ரூபா. ஆமாண்டா. ஓகே, இதில் வந்துட்டு ஒரு 100 கிராம் தான் எடுக்கணும். 100 கிராம் எடுத்து 3 ml 300 ml வந்துட்டு கலந்துக்கணும். சரியா? இது வந்துட்டு 2 பேரும் யூஸ் பண்ணுவோம். 500 ரூபா. இது வந்துட்டு எங்கள் ரூமில் துபாய் வச்சிருக்காரு.
அவன் பணக்காரன் தான், ஆனால் எங்ககிட்ட வந்து ஒரு ஏழை வாழ்க்கை வந்துக்கிறான். இது இந்த விட்டமின் சி டேப்லெட்டு. ஆமாம், இது ஹனி. இது வந்துட்டு அவர் வாங்கினது. இது வந்துட்டு ஒரு 600. இது வந்துட்டு ஒரு 900 ரூபா. இந்த ஹனி ஒரு 40. 2 மந்த்துக்கு தான் இது மொத்தம் 50,000 ரூபா. சரி இப்போ வெள்ளையா பார்க்கவே அவன் பார்த்தாலே தெரியாது துபாய் வாசின்னு. திருவாரூர்ல இருந்து வர ஒரு பூஸ்ட் மாதிரி தான். பூஸ்ட் மாதிரியா? அப்படியே எடுக்கணும். நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. என்ஜாய். யாருக்கா யார் நல்லா இருக்குன்னா 5000 ரூபா. 5000 ரூபா போட்டு வாங்கணும். இந்த இடத்துல கேஸ் அடுப்பு இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஃபுல்லாக க்ராசரிஸ் திங்ஸு, அவ்வளோதான் கிச்சன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் சாப்பிட்றதுக்கான தட்டு. இப்போ வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து இப்போ தூங்குங்க, ஓகேவா? நான் வந்து லைட் ஆஃப் பண்ணுற மாதிரி வீடியோ எடுக்கிறேன். மறுபடியும் சாப்பிட்றப்ப கண்டினியூ பண்ணுவோம். ஆ அப்படி இப்போ சாப்பிட்டது பிரேக்ஃபாஸ்டா? டே மணி 11:30 தான் ஆகுது. 2 மணிக்கு பசிக்காதா? இப்போதான் தூங்கி எழுந்தோம். சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன். லஞ்சு கூட சாப்பிடல. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஊருக்கு போகிறானுங்க. இந்த ஸ்கூட்டியில் தான் போகிறோம். என்னை வந்துட்டு ரூமில் ட்ராப் பண்ணிட்டு எங்கள் ஆத்தூருக்கு வரானுங்க வண்டியிலேயே. ஜாலியாக போகிறானுங்க. மழை வேறு வர மாதிரி இருக்குது. சரி, இங்கே இருக்கா?